சீக்வன்ஸ் ஆஃப் கிரைம் அப்படிங்கிறது இந்த கொல்கத்தா டாக்டர் மர்டர் கேஸ்ல புரிஞ்சிக்கவே முடியல. ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒரு மாதிரியான அப்டேட் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கு. இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயத்த குழப்பிக்காம கேளுங்க. ஸ்டார்டிங்ல கொல்கத்தா போலீஸ்ல என்ன சொன்னாங்க அப்படின்னா, அந்த சஞ்சய் ராய் அப்படிங்கிறவன் அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்து அந்த செமினார் ஹால் அந்த இடத்துக்கு வந்து 3 மணிக்கு போனா 3:45க்கு வெளியில வந்தான். இது எல்லாம் சிசிடிவில ரெக்கார்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அவன் போனப்போ கழுத்துல வந்து ப்ளூடூத் இயர்போன் மாட்டிருந்தான். வரப்ப இல்ல. அந்த இயர்போன் வந்து அந்த இறந்து போன பெண்ணுக்கு அந்த ஏரியாவில் வந்து உடஞ்சி கிடந்தது. அதை வச்சுதான் நாங்க அவனை கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் இது வரைக்கும் ரிப்போர்ட் ஆயிருந்தது. இப்போ சிபிஐ தரப்புல இருந்து இந்த சஞ்சய் ராய் அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள போன அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் அந்த இமேஜ் அப்படிங்கிறத லீக் பண்ணியிருக்காங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, போலீஸ் சொன்ன மாதிரியே இவன் போறப்போ இவனுடைய கழுத்துல ப்ளூடூத் இயர்போன் அப்படிங்கிறது இருக்கு. ஆனா இவங்க 3 மணி அப்படின்னு சொன்னாங்கல்ல. ஆனா இப்போ சிபிஐ லீக் பண்ணியிருக்கக்கூடிய இமேஜ் அப்படிங்கிறது 1 மணி 3 நிமிஷத்துக்கு இவன் உள்ள போயிருக்கான் அப்படிங்கிற விஷயத்த லீக் பண்ணியிருக்காங்க. சரிப்பா, போலீஸ் ஏதோ தெரியாம 3 மணின்னு சொல்லிட்டாங்க, சிபிஐ வந்து 1 மணின்னு கண்டுபிடிச்சிருக்காங்களே அப்படின்னா அப்படி கிடையாதுங்க. போலீஸ் ஏன் 3 மணின்னு சொன்னாங்க அப்படிங்கிறது அடுத்த கேள்வி. ஆனா 1 மணின்னு இவங்க இப்போ சிபிஐ கண்டுபிடிச்சிருக்காங்கல்ல. இதுக்கு முன்னாடி இந்த கேஸை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த ஹாஸ்பிட்டல்ல அந்த பெண் இறக்குற அன்னைய நைட்டு வந்து டியூட்டியில இருந்த ஒரு ஜூனியர் டாக்டர் 2:30 மணிக்கு அந்த பாதிக்கப்பட்ட பெண், இறந்து போன பெண்ணுக்கு கால் பண்ணி பேசியிருந்தாங்க அப்படின்னு ஆல்ரெடி ஒரு நியூஸ் வந்து நம்ம கேள்விப்பட்டோம். அதனாலதான் இந்த சஞ்சய் ராய் வந்து 3 மணிக்கு உள்ள போனா அப்படின்னு சொன்னது இந்த சீக்வன்ஸ் ஆஃப் கிரைமுக்கு வந்து கரெக்டா இருந்தது. ஆனா இப்போ சிபிஐ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 1 மணிக்கு இவன் உள்ள போனா அப்படின்னு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல இருக்கு அப்படிங்கிற விஷயம் லீக் ஆயிருக்கு. அப்படிங்கிறப்போ 1 மணிக்கு உள்ள போனவன் என்ன பண்ணா, எங்கெங்க இருந்தான், இதுல என்ன நடந்திருக்கு அப்படின்னு நமக்கே தெரியல. இந்த ஒரு விஷயம் தான் இதுல எப்படி இருக்கா அப்படின்னா அதுவும் கிடையாது. எத்தனை மணிக்கு அந்த இறந்து போன பெண்ணை வந்து பார்த்தாங்க, எத்தனை மணிக்கு இது அன்நேச்சுரல் டெத் அப்படின்னு முடிவு பண்ணாங்க, எத்தனை மணிக்கு போஸ்ட்மார்ட்டம் நடந்தது, எத்தனை மணிக்கு எஃப்ஐஆர் பதியப்பட்டது அப்படிங்கிற எந்த விஷயமும் இன்னும் நமக்கு கிளியரா தெரியவே வரல. இந்த நேரத்துல இன்னொரு விஷயம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நேத்தி கொல்கத்தா கோர்ட்ல சஞ்சய் ராயை வந்து சிபிஐ கூப்பிட்டு போயிட்டு அப்பியர் பண்ணிட்டு ஜுடிஷியல் கஸ்டடியை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ கேட்ட மாதிரி செப்டம்பர் 6 வரைக்கும் அந்த கஸ்டடி அப்படிங்கிறது எக்ஸ்டெண்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஆனா அங்க இன்னொரு விஷயம் நடந்தது. இந்த சஞ்சய் ராய்க்கு வந்து பாலிகிராஃப் டெஸ்ட் எடுக்கணும்ல, அதுக்கு வந்து கோர்ட் பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. பட் இந்த விஷயத்துல கோர்ட் பர்மிஷன் கொடுத்தா மட்டும் பத்தாது. பாலிகிராஃப் டெஸ்ட் அப்படின்னா லைட் டிடெக்ஷன் டெஸ்ட், அதாவது பொய் சொல்றானா உண்மை சொல்றானா அப்படின்னு கண்டுபிடிக்கக்கூடிய டெஸ்ட் தான். நீங்க ஆல்ரெடி இதை ஃபாலோ பண்ணிருந்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ அந்த விஷயத்துல யாரு கிரைம் பண்ணாங்களோ, யாரு அக்யூஸ்டோ அவங்களும் சம்மதம் தெரிவிக்கணும். எனக்கு வந்து நீங்க இந்த டெஸ்ட்டை எடுக்கலாம் அப்படின்னு சம்மதம் தெரிவிச்சா மட்டும்தான் அந்த டெஸ்ட்டை ஒரு அக்யூஸ்டுக்கு எடுக்க முடியும். ஸோ அதனால நேத்து கோர்ட்ல வந்து கேட்குறாங்க சஞ்சய் ராய் கிட்ட, உனக்கு வந்து இந்த டெஸ்ட் எடுக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. சஞ்சய் ராய் உடனே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டான். எல்லாருக்கும் ஷாக்கு. உடனே கோர்ட் தரப்புல இருந்து கேட்குறாங்க, ஏன் இதுக்கு நீங்க சம்மதம் தெரிவிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறப்போ அவன் என்ன சொன்னான் அப்படின்னா, இந்த சம்பவம் நடந்ததுல இந்த கிரைம் அதுக்கும் எனக்கும் சம்பந்தமே கிடையாது. என்ன எல்லாரும் ஃப்ரேம் பண்ணி முன்னாடி கொண்டு வந்துட்டாங்க, இதுக்கும் எனக்கும் சம்பந்தம் கிடையாது. ஒருவேளை இந்த டெஸ்ட் எடுக்கப்பட்டால் நான் தப்பு செய்யல, நான் நிரபராதி அப்படின்னு தெரிய வரும், அதுக்காக தான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ இந்த விஷயம் பெரிய ஷாக்கா இருக்கு. இது வரைக்கும் அவன் தான் A1 எல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ அவன் கோர்ட்ல இத மாதிரி ஒரு ஆர்குமெண்ட்டை வச்சிருக்கான், சொல்லியிருக்கான். இதை டைம்ஸ் ஆஃப் இந்தியாவே ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விஷயம் ஒன்று நடந்திருக்கா. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இன்னும் ஒரு 6 பேருக்கு, சஞ்சய் ராய் இல்லாம இன்னும் ஒரு 6 பேருக்கு இந்த பாலிகிராஃப் டெஸ்ட் எடுக்கிறதுக்கான பர்மிஷன் அப்படிங்கிறத கோர்ட் கொடுத்துருக்காங்க. பட் அந்த அக்யூஸ்ட் யாரு, அந்த இடத்த யார் இருக்காங்களோ அவங்களும் அதுக்கு சம்மதம் தெரிவிக்கணும். பட் ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர் என்னன்னா கோர்ட் வந்து அதுக்கு பர்மிஷன் கொடுக்கணும். யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அந்த சந்தீப் கோஷ் தெரியும், எக்ஸ் பிரின்சிபல், அவருக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த இன்னொரு சிவிக் வாலண்டியர், இந்த சஞ்சய் ராய் கூட சுத்திட்டு இருந்தால அந்த சிவிக் வாலண்டியர் ஒருத்தனுக்கு கொடுத்துருக்காங்க. இன்னும் 4 பேர் யாருன்னு கேட்டீங்கன்னா, அந்த பெண் இறந்து போனாங்கல்ல, அன்னைக்கு நைட்டு அவங்க டின்னர் முடிச்சுட்டு அங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்துட்டு தானே செமினார் ஹாலுக்கு போனாங்க. அப்போ அந்த டின்னர்ல அந்த இறந்து போன பெண் கூட உட்காந்து பேசிட்டு இருந்த 4 டாக்டர்ஸுக்கு இந்த பாலிகிராஃப் டெஸ்ட் எடுக்கலாம் அப்படிங்கிற பர்மிஷனை இப்போ கொல்கத்தா கோர்ட் கொடுத்துருக்காங்க. ஓவராலா பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 7 பேர். பட் இதுல சஞ்சய் ராய் அவனுக்கு மட்டும் அவன் சம்மதம் தெரிவிச்சுட்டான் என்ன எடுக்கலாம் அப்படின்னு. பட் அவன் கோர்ட்ல சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் ஒரு ஷாக். இன்னொரு விஷயம், இந்த கேஸ்ல என்ன ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் நடந்திருக்கு அப்படின்னா, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் இருந்தாங்கல்ல,
அவங்க தான் இந்த காலேஜ்ல என்ன ஃபினான்ஷியல் இர்ரெகுலாரிட்டிஸ் இருந்தது. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். இந்த சந்தீப் கோஷ் வந்து அங்க இருக்கக்கூடிய பிணங்களை வந்து பங்களாதேஷுக்குள்ள வித்திருக்காரு. அங்க இருக்கக்கூடிய பயோமெடிக்கல் வேஸ்ட் எல்லாத்தையும் பங்களாதேஷுக்கு வந்து கடத்தி இருக்காரு அப்படிங்கிற விஷயம்லாம் சொல்லியிருந்தோம். அதே மாதிரி அங்க என்ன ஒரு விஷயம் அக்ரிமெண்ட் போட்டாலும், என்ன ஒரு பொருள் வாங்கினாலும் வித்தாலும், என்ன நடந்தாலும் இவருக்கு வந்து ஒரு 20% கமிஷன் இருந்தது. இதை தாண்டி அங்க படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து பணம் வாங்கிட்டு அவங்கள பாஸ் பண்றது, அவங்க கொடுக்கலனா ஃபெயில் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடந்திருக்கு அப்படிங்கறத ஆல்ரெடி எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இது சம்பந்தமா இது வரைக்கும் இதை யார் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் தான் பார்த்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ கோர்ட் ஆர்டர் என்ன வந்துச்சு அப்படின்னா இதை வந்து நீங்க சிபிஐட்டே ஒப்படைச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வரைக்கும் அவங்க கலெக்ட் பண்ண டேட்டாஸ் எல்லாத்தையுமே இப்போ சிபிஐ கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம். ஸோ அடுத்ததான் இந்த கேஸ்ல என்ன இம்ப்ரூவ்மெண்ட் நடக்க போகுது, ப்ராக்ரஸ் இருக்க போகுது அப்படின்னு தெரியல. ஏன்னா இது வரைக்குமே இந்த கேஸ்ல வந்து சரியான ஒரு பிக்சர் அப்படிங்கிறது கிடைக்கவே இல்லை. இந்த சீக்வன்ஸ் ஆஃப் கிரைம் என்ன நடந்தது அப்படின்னு தெரிஞ்சாதான் ஓரளவுக்கு இந்த கேஸை பத்தின ஒரு அனுமானமே நம்மளால கெஸ் பண்ண முடியும். எப்போ அந்த பெண் போனாங்க, எப்போ அந்த சஞ்சய் ராய் உள்ள போனா, எப்போ எஃப்ஐஆர் போட்டாங்க, எப்போ அன்நேச்சுரல் டெத் அப்படின்னு பதிஞ்சாங்க, எப்போ போஸ்ட்மார்ட்டம் நடந்தது, எப்போ தகனம் நடந்தது, இந்த சீக்வன்ஸ் தெரிஞ்சாதானே நாம இது இப்படி நடந்திருக்கு, இது லாஜிக் மிஸ்டேக் ஆகுதுன்னே தெரிஞ்சுக்க முடியும். ஆனா இந்த விஷயமே நமக்கு இன்னும் வந்து டவுட்ஃபுல்லாவே இருந்துட்டு இருக்கு. ஸோ சிபிஐல அடுத்த என்ன அப்டேட் கொடுக்குறாங்க அப்படின்னு இன்னொரு வீடியோவில் பேசுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.